எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்கள் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆயிலி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதம் கடகராசி கும்ப லக்னத்தில் தானுங்க ஜூன் மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்குதானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. சுயத்தொழில் செய்யணுன்ற ஆசை சில பேருக்கு இருக்கும். நம்மளால் சுயத்தொழில் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆசைகளும் ஆதங்கமும் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. அதுக்கான சந்தர்ப்பம் வந்தால் யாரும் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் நமக்கு இல்லையா? அதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தா நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்றது நம்ம வெளிக்காட்டிக்கிட முடியும். சந்தர்ப்பம் இருந்தால் தானங்க எல்லாமே. சம்பாதிக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறதில்ல பாருங்கள். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் வேணும் இல்லையா? சாதிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருந்தால் தானே சாதிச்சுக்கிட முடியும். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அருமையான மாதம் தானுங்க இந்த ஜூன் மாதம். கடந்த ஒரு 3-4 மாதமாக நான் மாத பலன் நம்ம யூடியூப் சேனலில் கொடுக்கலைங்க. பெருசாக மாத பலன் கொடுக்கறதுல உடன்பாடு கம்மியாக இருக்குது. பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்றதுனால மாத பலன் கொடுக்காமல் கிரக பயிற்சி பலன் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தேன். இடையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஹெல்த் ப்ராப்ளம், அதனால் பதிவுகள் கொடுக்கறது ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேனுங்க, குறைச்சிக்கிட்டேன். ஆனால் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருஷம் ஆகும். ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்துவத்தை சொல்கிறேனுங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசிநாதன் அப்படின்றவர் ஒருத்தர் இருப்பார். ஒரு பாத்தியம் இருக்குது அப்படின்னா அந்த பாத்தியத்துக்கு அதிபதி. நம்ம ராசின்றது தான் பாத்தியம்னு சொல்கிறோம், பாவகன்னு சொல்கிறோம், எப்படின்னாலும். இப்போ விருச்சிக ராசி அப்படின்னா விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானுங்க. விசாக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய முருகர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம். அனுச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதமும். உச்சிஷ்ட கணபதின்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பகவான் உச்சிஷ்ட கணபதி, கேட்டை நட்சத்திரம் 4 பாதம். இந்த 9 பாதங்களும் 3 நட்சத்திரங்களும் உண்டானது தானுங்க இந்த விருச்சிக ராசியாக வரும். அப்போ விருச்சிக ராசிக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. சார் இது என்ன ஆச்சரியமா சார்னு கேட்டிங்கன்னா, சாமி சத்தியமாக ஆச்சரியம் தானுங்க. உங்கள் ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வராருன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன், வேறு யாருக்குமே அந்த மாதிரி பிராப்தம் இல்லை. நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் கிடையாது. அப்போது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் வந்துட்டு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு சாரம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு தருணம், அற்புதமான தருணங்கள். சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பார். உங்களுடைய ராசி விருச்சிக ராசியை பார்ப்பார். எப்போ வரைக்கும்? ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை. ஆனால் நமக்கு பரிவர்த்தனைன்றது ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பரிவர்த்தனை. என்ன சார் பரிவர்த்தனைன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாவும் இருவருடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே படக்கூடிய அருமையான நேரம் விருச்சிக ராசி மேலே. சரி, அப்போ தனஸ்தானாதிபதி நல்லா இருப்பாரா சார்? தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அதே செவ்வாவுடைய சாரத்தில் தானுங்க மிருகசீரிச நட்சத்திரம் 4வது மாதத்தில் 63 டிகிரியில் இருப்பார். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பார். சில பேர் சொல்லுவாங்க 8ல் குரு பகவான் போயிட்டாரு, நல்லது நடக்காது சார் அப்படின்ட்டு. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துன்றதை விட பார்க்குற இடம் தானுங்க சிறப்பு. அப்போ
அப்போ குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் செவ்வாய். செவ்வாயுடைய நட்சத்திரம் வாங்கின குரு தனஸ்தானாதிபதி, தனகாரகன், தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அருமையான ஒரு சூழ்நிலை. இதனால் என்ன சார் நடக்க போகுதுன்னா, மன அழுத்தம் குறைய போகுதுங்க. தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. ஒரு மனுஷனுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தொழில் நல்ல விதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4 காசு பணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எங்கிட்ட வைக்கணுமோ அங்கே வச்சு விடுவார். தான் எப்படி இருக்கணுமோ இருந்துக்கிடுவார். நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்குவார். அந்த மாதிரி நேரம் தானுங்க இது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லிருந்து தான் 10க்கு வந்திருந்திருப்பாங்க இல்லையா? விருச்சிக ராசிக்காரங்க உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கிக்கிறதுக்கும் வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் வளர்ச்சி உண்டாக்கிக்கிறதுக்கும் இது நல்ல நேரம் தானுங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை முக்காச்சுத்தி 9 நாள் தானுங்க. சார் 9 நாள் எல்லாமே சரியாயிடுமா சார்? 9 நாள் தேவையில்லை பாருங்கள், 1 நிமிஷம் போதுமானது. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கம் நீங்கிறதுன்றது 1 நிமிஷம், ஒரே நிமிஷம். திடீர்னு நமக்கு வேலை கொடுக்காதவங்க, சார் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாவே முடிஞ்சு போச்சு. சுயதொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும், செய்ய முடியல, திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படுது, சுயதொழில் செய்கிற மாதிரி 1 நிமிஷம் எடுக்கிற முடிவு தானே. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை உருவாகும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நிறைய குடும்பத்துக்குள்ளார சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த சங்கடங்களும் இந்த மாதத்தில் நீங்க போகுது. ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பிரமாதமான ஒரு நேரம். இந்த ஜாக்பாட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராதுங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் தான் சாதகமான பலன் தரும். அது எந்த நேரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானுங்க இந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்தாங்க சித்தர்கள் காலத்தில். அப்போ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் பொய்யா இருந்தால் இத்தனை வருஷம் அதை நம்ம கொண்டாட மாட்டோம். நிறைய பல்கலைக்கழகத்தில் எல்லாம் இப்போ நம்ம ஜோதிடங்கள் பாடமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட்னு சொல்கிறத விட கோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்தில் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி இருந்ததுங்க, இன்றைக்கி பிஜி வரைக்கும் போயிடுச்சுங்க. அப்போது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிக சிறந்த நேர காலங்கள் இந்த ஜூன் மாதத்தில் 9 நாள் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சரியாகும். சார் என்ன சார் காரணம்? அதுக்கு நான் விஷயத்தை சொல்கிறேனுங்க, ஆதாரத்தை கொடுக்குறேன். பொதுவாக ஒரு கணவன் மனைவி அப்படின்னா 12வது பாவகம் நல்ல விதமாக இருந்தால் தானுங்க கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் ஏற்படாது. தனஸ்தானம், அதாவது குடும்பஸ்தானம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சூழலில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, குரு பகவான். அந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 12வது பாவகம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது அந்யுன்யன்னு சொல்லுவாங்க, ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடத்த பார்ப்பதும், ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாவுடைய வீட்டில் இருந்தே ஐன சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரங்க. 12வது வீட்டுக்குடையவர் 12வது வீட்டை பார்க்கக்கூடிய நேரம். அப்போது ஜோதிடத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில். அப்போ குரு பகவான் நமக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் புத்திரஸ்தானாதிபதியாகவும் வரார். அருமையான நேரம் தானே. அப்போ நமக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களும் நீங்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்க போகுது. மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார், 10 வருஷம் ஆகுது சார் விவாகரத்து நடந்து, மறுமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிற முடியல சார். நெசமாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை.
இன்னொன்று சொல்கிறேனுங்க, கல்விக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன், வித்தைக்காரகன் சொல்லுவாங்க. அந்த புதன் தொழில் ஸ்தானாதிபதியோட உங்களுடைய ராசிக்கு 7வது கட்டத்தில் புதன் ஆதித்ய யோகம். அப்போ புதன் ஆதித்ய யோகமாக இருந்து லாபஸ்தானாதிபதி புதன், தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் இருவரும் ஒரே பாவகத்தில், லாபஸ்தானாதிபதி புதன் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியோட அஸ்தமனத்தில் இருந்து சந்திர பகவானுடைய சாரத்தில் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். இது எல்லாமே நான் எதுக்காக சொல்கிறேன்னா, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும், இல்லை இருக்கிற வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அதாவது கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் சார், மாதத்துக்கு 20,000 ரூபாய் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குதுங்க, சாமி சத்தியமாக அந்த 20,000 ரூபாய்க்காக தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேனே தவிர மனசுக்கு திருப்தியான செய்யலே அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வோ அல்லது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமோ, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அல்லது நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவோ அதுக்குண்டான ஒரு பாவகம் இருக்குது. அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் 3வது கட்டத்தை பாருங்கள், 6வது கட்டத்தை பாருங்கள், கல்யாணம் நடக்கலைன்னா 7வது கட்டத்தை பாருங்கள், 12வது கட்டத்தை பாருங்கள், 2வது கட்டத்தை பாருங்கள். இது எல்லாமே இப்போ கல்யாணம்னா அந்த கல்யாணத்துக்கு இந்த 3 கட்டம், குழந்தை பாக்கியம்னா 5வது பாவகம், இல்லை 5 குடையவன், இல்லை குரு. இந்த மாதிரி நம்மளுடைய ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே ஸ்தானங்கள் கிரகங்கள் இருக்குது. அதை நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டோம்னா அது சரியான முறையில் கணிச்சு பார்த்தா உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்பன்றது கிளியராக சொல்லிடலாம். சில பேர் 15 வருஷமாக கல்யாணத்துக்காக பார்த்துட்ருப்பாங்க. நின்று நிதானமாக அவங்களுடைய ஜாதகம் ஒரு முறை பார்த்தா கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா எப்போ நடக்கும், ஏன் நடக்காமல் இருக்குது, என்ன வழிமுறை பண்ணால் நடக்கும். உடம்புல ஒரு நோயின்னு இருக்குதுன்னா ஏதாவது ஒரு மூலையில் அதுக்கு மருந்து இருந்து தானே ஆகணும், அதுக்கு வைத்தியம் இருந்து தானே ஆகணும் இல்லையா? இன்றைக்கி ஜோதிடம் எப்படி உண்மையோ அதுக்கு மேலே ஜோதிடர்கள் பொய்யா இருக்கிறாங்க. தொழில் மட்டும் சரியாக இருந்தால் போதாது, அந்த தொழிலில் இருக்கிறவனும் சரியாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஜோதிடம்னாவே எல்லாரும் வந்து சங்கடமாக நினைக்கிற காரணமே அதுதானுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையணும்னா நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதுக்குரிய கிரகங்களை பார்த்தா சரியாயிடும். சரியாயிடும்னா அதுக்கான ஒரு பாதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்குன்னு சொல்லிட்டேன், இருக்கிற வேலையில் பதவி உயர்வு வரும்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தகரிய ஸ்தானாதிபதி அப்படின்ட்டு. ஏற்கனவே 3வது பாவகத்துக்கு அதிபதி 4ல் இருந்தார். அதனால் என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு பலவிதமான முட்டுக்கட்டைகள் வந்திருந்திருக்கும். நம்மளுடைய முன்கோபத்தால் பலவிதமான ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த 3க்குடைய கிரகம் 4வது பாவகத்திலிருந்து 5வது பாவகத்துக்கு போயிட்டார். யாரை சொல்கிறேன்? சனியை சொல்கிறேன். சனி வந்து நமக்கு நல்லவன் கிடையாது. விருச்சிக ராசிக்கு சனி நல்லவர் கிடையாது. இந்த மாதத்தில் தலையெழுத்து அவர் நல்லது பண்ணி ஆகணும். என்ன காரணம்னா, உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு போயிட்டு, அதாவது சிம்மத்துக்கு போயிட்டு 8வது பார்வை. குரு சனிக்கு அப்புறம் 3 பார்வை இருக்குதுன்னா செவ்வாவுக்கு மட்டும்தானுங்க. 4, 7, 8, 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை. இந்த 4வது பார்வை வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது, 8வது பார்வை வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. இந்த சனிக்கு மட்டும் 4வது பார்வை இருக்குது, 8வது பார்வை இருக்குது, 7வது பார்வைன்றது எல்லாருக்கும் காமன், எல்லா கிரகங்களுக்கும் காமன். அப்போது சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி, செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு 8வது பாவகத்தில் சனி இருக்கும். அப்போ 8வது பார்வையா யாருடைய சாரம் வாங்குறாரு? கேது. நம்ம செவ்வாய் கேதுவுடைய சாரம் வாங்கி கேதுவோடவே சேர்ந்து சனியை பார்க்கிறார். அப்போது சனி பகவானால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற சங்கடங்கள் தற்சமயம்
நிப்பாட்டி வச்சு விடுவார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், செய்யாத தப்பை செஞ்சன்ற பேர் வந்ததாக இருக்கட்டும், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்ததாக இருக்கட்டும், இந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய பிரமாதமான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்தா மட்டும் போதாது, சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். யாரோ இருந்தோம் போனோம் செஞ்சோம் கொண்டோம், சந்தர்ப்பம் கிடைக்கிறது சரியான முறையில் பயன்படுத்திக்கிறவங்க தான் சாதிப்பாங்க. அது மனசில் வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்தில் ஒரு தருணத்தில் இல்லை, பல தருணத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்குண்டான பாதையை உருவாக்கி கொடுக்கும். அவசியப்பட்டவங்க பயன்படுத்திக்கோங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அவசியப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு? ஆமாங்க, ஒரு 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 முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை இதுதான் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் மூலயமா இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். காரணமே இல்லாமல் நான் உங்கள் கண்ணில் படமாட்டேன் பாருங்கள். நீங்கள் யாரோ நான் யாரோ, நீங்கள் கருப்பா சிகப்பான்னு எனக்கு தெரியாது. யதார்த்தமாக உங்கள் கண்ணில் இப்போ பட்டு இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஏன் விதியாக இருக்கக்கூடாது இல்லைங்களா நான் சொல்கிறது? அப்போது இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இதில் தான் அமையின் விதி இருந்தால் மாறவா போகுது. பிரமாதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய ஜூன் மாதம். மற்றபடி கிரக அமைப்புகளெல்லாம் பிரமாதமாக இருக்குது, அதிலெல்லாம் நமக்கு சங்கடங்கள் கிடையாது. யார் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ராசிநாதன் பலமாக இருந்தால் எல்லாமே நமக்கு சௌகரியமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.